தருகிறது. இந்தியா என்னும் தொழில் மையத்தில் தமிழ்நாடு இப்போது வானளவு வளர்ச்சியை எட்டியுள்ளது. மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற திட்டங்கள் உலகளாகிய நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வழிவகுத்தன. இந்திய மக்களின் முன்னேற்றமே மோடி அவர்களின் மையக் கொள்கை. விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் என அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கி தருவதே பிரதமரின் நோக்கம். திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்தல், பொங்கல் திருவிழாக்கள், வேஷ்டி என தமிழர் பண்பாட்டிற்குரிய மரியாதை அளிப்பதோடு செங்கோலை பாராளுமன்றத்தில் நாட்டியுள்ளார். பிரதமர் மோடி உலகளாவிய ரீதியில் தமிழ் பண்பாட்டின் பெருமையை எடுத்துச் சென்று நிலைநிறுத்துகிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி இப்போதுதான் தொடங்கியுள்ளது. மோடி அவர்களின் தலைமையில் நாம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். கை கோருங்கள் எங்களுடன். பேரன்பு கொண்ட சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது என்னுடைய ரத்தத்திலே கலந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கும் வரை இந்த உடம்பு போகாது என்று சொல்லி இதுவரைக்கும் தன்னுடைய காலனியை கலட்டி போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திய தீர்வேன் என்று சொல்லும் விதமாக சபதம் எடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர், ஆற்றல் தலைவர் தயாராகி தனித்து நிற்கிறது. அடிப்படையில் தொடங்கி இன்று ஆளுமையாக வளம் பெறும் அண்ணாமலை அரசியலை மக்களுக்கானதாய் எண்ணியதோடு என் மண் என் மக்கள் பயணத்தை நம் தென்காசியில் தொடங்கினார். மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டார், தீர்வுகளை கண்டறிந்தார். விவசாயிகளுக்கு உரிமை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஊழலுக்கு எதிரான போராட்டம் என புரட்சியை சொல்லில் மட்டுமின்றி செயலிலும் செய்து காண்பித்தவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள். பாஜகவின் தலைமையில் தென்காசியில் மாற்றத்தின் பாதையில் நடைபெறுகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள், ஊழல் ஒழிப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் மூலம் தென்காசியை மாற்றத்தின் அடையாளமாய் மாற்றி வருகிறது. மாற்றம் தொடங்கிவிட்டது, முன்னேற்றம் நெருங்கிவிட்டது. மக்களின் குரல் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தயாரா? இது வெறும் அரசியல் அல்ல, ஒரு புரட்சி. தென்காசியின் எதிர்காலம் இப்போது உங்கள் கையில். வீடியோ முடிஞ்சதா தலைவா? வீடியோ முடிஞ்சதா? வீடியோ முடிஞ்சதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது என்னுடைய ரத்தத்திலே கலந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று சொல்லி அதற்காக தான் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் வீழும் வரை தன் காலிலே செருப்பு கூட அணியாமல் இன்றைக்கு தமிழகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது உத்தம தலைவர், மாநில தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு இப்பொழுது பேரெழுச்சுரை ஆற்ற வருகிறார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. சொல்லி முடித்த மாத்திரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழக உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய உறுப்பினர் கார்டு 100 கார்டை கொடுத்து இன்றைக்கு மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலை தம்மை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு நமது மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். தேவர்குளம் பகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் இன்றைக்கு தம்மை பாரதிய ஜனதா கட்சியிலே இணைத்துக் கொள்ளுகிறார்கள். நூறு உறுப்பினர்கள் தன்னுடைய உறுப்பினர் கார்டை இன்றைக்கு மாநில தலைவர்களிடத்தில் கொடுத்து இன்றைக்கு தம்மை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த 100 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் கார்டும் இன்றைக்கு முறையாக மாநில தலைவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டு இன்றைக்கு தம்மை பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் இணைத்துக் கொள்ளுகிறார்கள்.
ஆனா அந்த டிராக்கு கீழே யாரோ 2 பேர் இருக்கிறாங்களா, கொஞ்சம் வெளியில வச்சு. எலக்ட்ரிஷியன். ஓகே. மேல நீலித நல்லூர் ஒன்றியம், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொருளாதார பிரிவு தலைவர் திரு ஐயப்பன் அவர்கள் தற்பொழுது மாநில தலைவர் இவர்களுக்கு பரிசு. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான தேசியவாதிகளே, தென்காசியை பொறுத்தவரை எப்பொழுதும் நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, தேசியவாதிகளுடைய கூடாரம் தென்காசி. இது ஒரு சாதாரணமான ஒரு மண் இல்லைங்க. இந்த மண்ணை பொறுத்தவரை ஒரு சாதாரணமாக மண்ணாக யாரும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாசுதேவநல்லூர். புளியங்குடியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே எப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறாங்க பாருங்க. புலித்தேவர் ஐயா இந்த மண்ணை சார்ந்தவர், வெண்ணி காலடி ஐயா மாவீரன் இந்த மண்ணை சார்ந்தவர், ஒண்டி வீரன் ஐயா இந்த மண்ணை சார்ந்தவர். ஒரு சட்டமன்ற தொகுதியில 3 அற்புதமான மகான்கள் பல்வேறு காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு தண்ணி காட்டி தமிழகத்திலே தேசியத்தை விளைத்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி 1857 முதல் சுதந்திர போர் என்று நம்முடைய சரித்திரத்தில் சொல்லுகின்றோம். சென்றாலும் கூட ஒரு சட்டமன்ற தொகுதியில் இந்த 3 மாமனிதர்கள் இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா வாஞ்சிநாதன் ஐயா இருக்கிறாங்க, அதுவும் இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க. இன்னும் கொஞ்சம் இதே மண்ணில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஐயா அவர்கள் இந்த இடத்துல இங்க தங்கி இருந்து சுதந்திர வேள்விக்காக எழுதினாங்க, பேசினாங்க. அவருடைய மண்ணும் நான் இந்த மண்ணை பற்றி சொல்லுவேன். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றாக ஒரே நேரத்தில் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம், சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பண்ணையார் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாவட்டத்தில் போட்டு நாங்கள் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகிவிட்டோம். நாடாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர், தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய அன்பு பண்ணையார் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அண்ணன் இப்பவே கூடுது, நான் சென்னைக்கு வர்றேன், இந்த முறையாவது மக்கள் பிரச்சனையை, திருநெல்வேலி பிரச்சனையை, தென் தமிழகத்தினுடைய பிரச்சனையை நான் பேசும் பொழுது அது மக்கள்கிட்ட உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக கொண்டு போய் சேர்த்துங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய பட்டனை காட்டுறீங்க, சுவ காட்டுறீங்க, சாக்ஸ காட்டுறீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் பேசுகின்றதையும் மக்கள்கிட்ட காட்டுங்க என்கின்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அதே போல அந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த பகுதியை சார்ந்தவர், நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து கட்சி வேகமாக வளர்வதற்கு அச்சாரமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பொன் பாலகணபதி அவங்க நம்மளோடு இருக்கிறாங்க.
முன்னாள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாலகுருநாதன் அவர்கள், அருண்செல்வன் அவர்கள், ராமநாதன் அவர்கள், மாவட்ட பொருள் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்களாக வேறு வேறு பகுதியிலிருந்து மேடைகளை அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பாண்டரங்கன் அவர்கள், சரவணத்துறை என்கின்ற ராஜா அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், முத்து பலவேசன் அவர்கள், அண்ணன் சரவணகிருஷ்ணன் அவர்கள், சித்ராங்கன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாவட்ட தலைவராக இந்த பகுதியில் நமக்காக பாடுபட்டு இன்னும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் தீன தயாளன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து நம்முடைய உள்ளாட்சி மேம்பாடு பிரிவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்கள், தூத்துக்குடி தெற்கினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நீலமுரளி யாதவ் அவர்கள், திருவாரூரிலிருந்து மேடைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்திற்கு போட்டியிட்ட அண்ணன் SGM ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அருமை அண்ணன் பாண்டித்துரை அவர்கள், ராமராஜா அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக என்னுடைய அன்பு நண்பர் சமத்துவ மக்கள் கட்சியில சுப்ரீம் ஸ்டார் அண்ணன் சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தல் பொழுது சமத்துவ மக்கள் கட்சி தேசியத்தின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் எல்லாம் இணைந்து பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று ஒரே பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். சமத்துவ மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராணி வேராக களத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் விவேகானந்தன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர்கள் மேடையின் மீது அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள், அருமை சகோதரி முத்துலட்சுமி அவர்கள், பாலமுருகன் அவர்கள், பால ஸ்ரீனிவாசன் அவர்கள், பால்ராஜ் அவர்கள், அதே போல நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள், சுப்பிரமணியன் அவர்கள், அர்ஜுன் அவர்கள், புலிக்குட்டி அவர்கள், அருமையக்கா ராஜலட்சுமி அவர்கள், ஜானகி அவர்கள், வர்த்தக பிரிவினுடைய மூத்த தலைவர்களாக கோதை மாரியம்மன் அவர்கள், மகாதேவன் அவர்கள், இளைஞர் அணியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய முப்பிடாதி அவர்கள், இளைஞர் அணியினுடைய தலைவர் அருமை சகோதரர் விவேக் அவர்கள், இந்த பொதுக்கூட்ட பணிக்குழுவிலே முக்கிய பொறுப்பேற்று இது அற்புதமான ஒரு பொதுக்கூட்டமாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராம்குமார் அவர்கள், சண்முகராஜ் அவர்கள், தர்மர் அவர்கள், சுமித்ரா அவர்கள், புளியங்குடி இந்த ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சண்முக சொந்தம் அவர் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் மிக மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மழை வந்தாலும் வரும், கடந்த 2 நாட்களாக கட்டுக்கடங்காத கனமழை, இன்னைக்கு தென்காசி முழுவதுமே ஆரஞ்சு அலர்ட். ஆனா எப்பொழுதுமே சொல்லுவேன், நல்லவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றாக சேரும் பொழுது வருண பகவான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு நல்லவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல நீங்கள் ஒருங்கிணைந்த காரணத்தினால வருண பகவான் சிறு நேரம் ஓய்வெடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்காக உறுதுணை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். வருண பகவான் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நிறைய நண்பர்கள் இன்னைக்கு கட்சியில் இணைகிறாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்து நிறைய நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை தலைவர் பொறுப்பில் இருந்து 100 பேர் அவங்களுடைய உறுப்பினர் அட்டையை கொடுத்துட்டு மேடையில் இணைஞ்சிருக்கிறாங்க. வேறு வேறு கட்சி, காங்கிரஸில் இருந்து வேறு வேறு கட்சிகள் இருந்து எல்லோரும் இணைஞ்சிருக்கிறாங்க. 2014 காமன்வெல்த் போட்டியில 77 கிலோ பளுதூக்கக்கூடிய நிகழ்வுல கிளாஸ்கோவில் இங்கிலாந்துல நடந்த பளுதூக்கு போட்டியில இந்தியாவிற்காக, தமிழகத்திற்காக தங்கம் வென்று, மறுபடியும் 2018 காமன்வெல்த் போட்டியில ஆஸ்திரேலியா கோல்டு கோஸ்ட்ல மறுபடியும் தங்கத்தை வென்று ஒலிம்பிக் போட்டியெல்லாம் பங்கேற்று இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சதீஷ்குமார் சிவலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். இன்னைக்கு எந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது, நாட்டிற்காக போராடியவர்கள், விளையாடியவர்கள் எல்லோரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம். காரணம், அவர்களுக்கு தெரியும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது 3 விஷயத்தை காப்பாற்றுவதற்காக 2026 சட்டப்பேரவை தேர்தல். நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய வீட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த 3க்கும் ஒரே ஒரு தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தல். ஏன்னா அதனாலதான் தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தை இங்க போட்டிருக்கிறோம். தீய சக்திகளுடைய கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது. அந்த தீய சக்திகளை வேறறுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பித்து நாடு வரைக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கான்னு கேட்டா நிம்மதி கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும். நல்ல குழந்தைகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சந்தேகப்படுறோம். நம்ம குழந்தை பைக்குள்ள கஞ்சா போட்டு இருக்குமா? நம்ம குழந்தையினுடைய நண்பர்கள் யார்? தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா புழக்கம் அதிகமாகி விட்டதாக சொல்றாங்களேன்னு நம்ம பெத்த பிள்ளையே சந்தேகப்படும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த 4 ஆண்டு காலமாக இருக்கிறது. அருமை சொந்தங்களே, வீட்டுக்குள்ள பிரச்சனை,
வீட்டுல பெண் குழந்தைகள் நம்ம கிட்ட இருந்தா பத்திரமாக வெளியே சென்று விட்டு பத்திரமாக வீட்டுக்கு வருவாங்களா? மனசுக்குள்ள ஒரு சின்ன பதபதைப்பு இருக்கு. நம்முடைய குழந்தை சும்மா இருந்தா நாமளே செல்போனை கூப்பிட்டு கேட்கிற, கண்ணு நல்லா இருக்கிறியா, எங்கம்மா இருக்கிற? அந்த பாப்பா கேக்குது, ஏன் பார்த்து அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்கிற, பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்று இருக்கிற, வீட்டுக்கு வந்துருவேன் சும்மா இரு. அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுடைய உயிரின் மீது நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எங்கே திரும்பினாலும் கூட லஞ்ச லாவண்யம், எங்கே திரும்பினாலும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குவதை பெருமையாக ஒரு அரசு கருதுகிறது. பெருமையா நினைக்கிறார். லஞ்சம் வாங்கி ஒரு அமைச்சர் அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அமைச்சராக வந்தா காந்தியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்கின்றார். சாராய அமைச்சர் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பட்டம் நினைச்சுக்கிறார். பொன்முடியை போன்ற அமைச்சர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து நீதிமன்றமே இல்லை, அவர் எம்எல்ஏவாக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அதற்கு ஒரு இடைக்கால தடை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். தன்னை ஒரு காந்தியவாதிகளாக நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, கர்ம வீரர் காமராஜரை இழந்த பொழுது நேர்மைனா ஒரு இலக்கணம் இருந்துச்சுங்க ஐயா, நேர்மைனா இலக்கணம் இருந்தது. இன்னைக்கு அநியாயம் பண்றவனுக்கு மரியாதை இந்த நாட்டில், தவறாக சொத்து சேர்ப்பவனுக்கு ஒரு மரியாதை. லஞ்ச லாவண்யத்தில் பெருத்து போய் யாரு கிடக்கிறாங்களோ பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி வீதியில் நடந்து கொண்டு வருகின்றான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரெல்லாம் மக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை ஒத்துப்பாரு. இலவச வேட்டி சேலையில ஊழல், நீங்க பாருங்க, டாஸ்மார்க்ல ஊழல், அதை பத்தி நான் பேசுறேங்க ஐயா. எல்லா இடத்திலும் கூட இவங்க ஊழல் கரைப்படியாத ஒரு இடம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல. லஞ்ச லாவண்யம் என்பது இன்னைக்கு மக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று திமுக காரன் மார்த்தட்டான். மக்களே அதை பத்தி பேசல, பாஜக காரனுக்கு வேற வேலை இல்லையா, நீ எதுக்கியா லஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம். அடுத்து நாட்டுக்கு கேடு. நாட்டை பொறுத்தவரை அருமை சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியா முழுவதும் தமிழகத்தை உத்து பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனாலும், நேத்து மொரீஷியஸ்ல இருந்தாருங்க ஐயா. மொரீஷியஸ் நாட்டினுடைய அதிபருக்கு தமிழகத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுக்கிறாங்க. எங்க போனாலும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? சமீபத்தில் பில்கேட்ஸ் அவங்க வந்த பொழுது இங்கிருந்து அங்க ஐயா பொய்க்கால் குதிரை ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தார். எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய அருமையும் பெருமையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே சென்றாலும். ஏன் இப்பதான் காசி தமிழ் சங்கமம், 3வது காசி தமிழ் சங்கமம் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கு அவங்க வச்ச பேரே வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைக்கக்கூடிய அகஸ்தியர் மாமுனி பேர்ல தான் காசி தமிழ் சங்கமம் நடந்துச்சுங்க ஐயா. தென்காசிக்கான பெருமை இது இப்பதான் நடந்து முடிச்சு. உலகத்தினுடைய மூத்த மொழி, பழைய மொழி, பாரம்பரியமிக்க மொழி என்று நம்முடைய தமிழ் மொழியை சொல்றாங்க. எங்கே சென்றாலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பெருமை சேர்க்க முடியுமான்னு பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்திய மக்கள் தமிழ்நாட்டை உத்து பார்க்கிறாங்க. என்ன இந்த ஊர்ல மட்டும் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பையன் முதலமைச்சர், பையன் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் துணை முதலமைச்சர், அப்ப இருக்கக்கூடிய சின்ன பையன் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுல கலெக்டர் தள்ளி விட்டுட்டு அவனு முன்னாடி உட்கார்றான். என்னங்க ஐயா அநியாயம்? இந்தியால எங்கேயுமே அநியாயம் இல்லை. எங்களை எல்லாம் படிக்காதவங்க பீகாரை பார்த்து ஜார்க்கண்டை பார்த்து சொல்றீங்களே, எங்களுடைய மாநிலத்தில் இந்த அநியாயம் இல்லை என்று ஜார்க்கண்ட் பீகார் மக்கள் சொல்றாங்க. படித்தவர்கள் பண்பாளர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாரதம், இந்திய மக்கள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார். அந்த அமைச்சர் 1.5 வருஷம் சிறையில் இருக்கார். 1.5 வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்டின பணத்துல 1.5 வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து 4வது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண், எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண், நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணில் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கற்ற வரியில வர்ற பணத்துல மாசம் 1,25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த 4வது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி கொடுக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குங்க ஐயா? என்ன தைரியம் இருக்கு? யோசிச்சு பாரு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் ஐயா, இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம். எதையெல்லாம் பொறுத்துக்கலாம், இதை பொறுக்க முடியாதுங்க ஐயா. மான பிரச்சனை 9.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த 74 ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது. 9.5 லட்சம் கோடி கடன். என்ன பெருமையா மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்க. சாராயம் விற்று அதிலே 1 ரூபாய் வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் சர்ப்ளஸ்ல பட்ஜெட் போடுறான்.
கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க ஐயா. இங்கே 50,000 கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் வைத்துக் கொண்டு 9 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும். இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையாங்க ஐயா? திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார். வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் 1 அரசு, இது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சரை எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. யார் அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது. யார் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்க்கல. ஐயா யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. ஆசிரியர்கள் கண்ணியம் மிக்கவங்க ஐயா. நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் இல்லை என்றால் நம்ம யாருமே இங்க இருக்க முடியாதுங்க ஐயா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆசிரியர் இருந்த காரணத்தினாலதான் நம்மளை அடிச்சு திருத்தி நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. எனக்கு தமிழகத்தில் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க ஐயா. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. நான் திகார் ஜெயிலில் இருக்கிறாங்க, சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க ஐயா. அவங்கள பத்தி பேச. ஆசிரியர் பெருமக்கள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க 238 பேர். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா? தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க ஐயா. அதல பாதாளத்தில் இருக்கு. அதல பாதாளத்தில். ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை கல்வி கற்றவர்கள் இந்தியாவை ஆளணும், தொழிற்சாலைகள் தொடங்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். கல்வி கற்றவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் போஸ்ட் ஓட்டணும், திமுகவினுடைய கொடியை பிடிக்கணும். காலையில கோந்து பசை எடுத்துட்டு போய் செவுத்தில் அவங்களுடைய இன்ப நிதி போஸ்டர் ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை தடுமாற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பூமி இது? ஐயாவளி பாதையில வந்திருக்கக்கூடிய எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோங்க ஐயா. எல்லோருமே ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு பெருமையா சொல்றோங்க ஐயா. அகஸ்திய மாமுனி இந்த மண்ணுல ஃபுல்லா நடந்திருக்காருங்க ஐயா. பொதிகை மலையிலிருந்து முழுசா நடந்திருக்கார். இந்த மாநிலத்தில் 50,000 கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக 50,000 கோடி ரூபாய் வருமானம். அதை வச்சுதான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால அன்பு சொந்தங்களே, இந்த 2026 தேர்தல் என்பது சாதாரணமா நம்ம வாக்குச்சாவடி போயிட்டு ஓட்டு போட்டு வர போறதில்லை. குத்துற எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடுங்க ஐயா. தமிழகத்திற்கு ஆக கடை பிரஷ் இருக்குது. இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு? 3 மொழி இருக்கு. அது பார்த்தா ஆங்கில மொழி. தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ போய் இந்திய டப்பா எடுத்து பெயிண்ட் பார்த்து என்னையாது நீ போய் இந்திய டப்பா எடுத்து பெயிண்ட் போட்டுக்கலாம். உனக்கு இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய அந்த பள்ளி நடத்துறாங்க. குழந்தை
அந்த பள்ளி நடத்துறாங்க, குழந்தைய நல்லா படிக்கிறாங்க, சூப்பர். ஆனா இவர் அந்த பள்ளி நடத்துறாங்க, குழந்தைய நல்லா படிக்கிறாங்க, சூப்பர். ஆனா இவருடைய சொந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க, 3 மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இவர் பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தின்னு அழிக்கிறார். அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க, 1987 இதே மாதிரி டிராமா பண்ணித்தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு. நீங்கள் எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு. எந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டீங்க, அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இன்னைக்கு ரயில்வேக்காரங்க எவ்வளவு புத்திசாலின்னா எவனுமே மாட்ட மாட்டான். அதனால இந்த திமுக காரன் அடிக்கடி பெயிண்ட் டப்பாவை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல அழிப்பான், ஏன்னா யாருன்னு பேர் தெரியாது. இந்த முறை ரயில்வேக்காரங்க எவ்வளவு உஷாருன்னா, அக்யூஸ் நம்பர் 1 ராஜா, அக்யூஸ் நம்பர் 2 இவன், அக்யூஸ் நம்பர் 3 கொடுத்தனே துண்டாக்கான அடிச்சவங்க 2வது நாள் எல்லாம் எஸ்கேப். ஏன்னா இதெல்லாம் கன்விக்ஷன் ஆன எலெக்ஷன் நிக்க முடியாது. இன்னைக்கு ரயில்வேக்காரங்க எவ்வளவு உஷாருன்னா, அவன் பக்காவா போய் ஒரு பேரை எழுதுறான், இவன் தாங்க அழுக பிடிச்சு உள்ள போடுங்க. அதனால திமுக அன்பு சொந்தங்கள் தெளிவாக இருக்கிறார். ஏயா பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நீங்க இருக்கிறீங்க, உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான், உங்க பிரெஞ்சு மொழி படிக்கிறான். எடுப்பில் முதல் மொழி பயிற்று மொழி, அதுலதான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாரு. பிரதமர் தேசிய 22 பொது தேர்வுல 22 பொது தேர்வுல தமிழ்
மட்டும் ஃபெயில் ஆனவங்க ஐயா, ஏழை குடும்பம், விவசாய குடும்பம், வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அதே கல்வித்தரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம், ஜவஹர்லால் நேரு ஐயா பேர்ல ஜவஹர் நவோதயா வித்யாலயா, அதனுடைய பேருங்க ஐயா. இது ஆரம்பித்தது ராஜீவ் காந்தி ஐயா. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம், ஏழையா இருக்கணும், விவசாய குடும்பத்தில் இருக்கணும், வறுமை கோட்டில் இருக்கணும். அந்த குழந்தைங்க மட்டும்தான் 5ஆம் வகுப்புல வேற பள்ளியில படிக்கிறவங்க 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு நவோதயா பள்ளியில சேரலாம். ஐயா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல 96 நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல 96, கர்நாடகாவிலே 31, குஜராத்திலே 34, ஹரியானாவில் 21, கேரளால 14, தமிழ்நாட்டில் 0. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 96 நவோதயா பள்ளியில 48,000 குழந்தைகள் படிக்கிறாங்க. நல்லா சொல்றேனுங்க ஐயா, மறுபடியும் உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி இருக்கிறதோ அதே கல்வியை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்தில் ஏழை எளியோருக்கு, விவசாய பெருமக்களுக்கு, வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். மிச்சம் குழந்தைங்களாம் அங்க போக முடியாதுங்க ஐயா. ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மோடி ஐயா நவோதயா பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்திற்கு நாம செலவு செய்யக்கூடிய பணம் 85,000 ரூபாய். நவோதயா பள்ளியில் ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தைக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது 85,000. அதனாலதான் ஐஐடி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போட்டித் தேர்வுகள், பரீட்சைகள் நவோதயா பள்ளி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சோம், உங்களுக்கு நவோதயா அப்படிங்கிற பேர்ல பிரச்சனை இருந்ததுன்னா காமராஜர் பள்ளின்னு பேரை மாத்தி நாங்க கொண்டு வரோம். 2 வருஷமாச்சு, முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றோம். உங்களுக்கு நவோதயா பள்ளி மேல பிரச்சனை. அது ஆரம்பிச்சது காங்கிரஸ். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சுட்டு போயிடுவான். அதை சரியா நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறது நம்ம வேலை தான். ஜிஎஸ்டில இருந்து ஒன்னொன்னு நம்ம வேலை தான். அதை செப்பனிட்டு சிறப்பான பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். நவோதயா பள்ளி வேண்டாம், கேந்திரிய வித்யாலயா பள்ளி வேண்டாம், அரசு பள்ளி கூரையில தண்ணி ஒழுகும், அரசு பள்ளி உடைச்சாச்சு, அரசு மரத்து கீழே இருப்பாங்க. அப்ப எப்படிங்க ஐயா தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. நம்மை ஆள்பவங்க படிக்காதவங்க, ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, பெயிண்ட் டப்பாவை கூட்டு போய் ஏதோ ஒன்று அழிச்சிட்டு வர ஆட்கள். நம்மளை ஆள்றவங்களுக்கும் படிப்பறிவு இல்லை. படிப்பறிவு இருக்கக்கூடிய விஷயத்தையும் தமிழகத்திற்குள்ள அனுமதிப்பதற்கு இவங்க தயாரா இல்லைன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வழி? அதனால்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்திருக்கின்றோம். 1 கோடி கையெழுத்து நமக்கு வேண்டும். அந்த 1 கோடி கையெழுத்து வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பாருங்க. எல்லா மக்களுமே புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை வேண்டுங்கிறாங்க. எங்களுக்கு வேண்டும், கொடுங்கன்னு சொல்றாங்க. அன்பு சொந்தங்களே, அதனால் திமுக கார என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க ஐயா. மோடி ஐயா வந்து ஹிந்தியை திணிக்கிறாரு, மோடி ஐயா சமஸ்கிருதத்தை திணிக்கிறார். நீங்க பாக்குறீங்க, பாரதிய ஜனதா கட்சி உங்க முன்னாடி நின்று இருக்கிறாங்க ஐயா. 7 தலைமுறை, 8 தலைமுறை, 9 தலைமுறை விவசாயம் பார்த்த ஒரு குடும்பத்தின், கரூரில் இருக்கக்கூடிய 9 தலைமுறை ஒரு குடும்பத்தில் பையனாக பிறந்து விவசாயியாக நின்று இங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டன், ஒரு தலைவனுக்கு அதே மாதிரி சொல்லாங்க. இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணில தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு தேசிய கட்சியில இருந்தா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாத்தான் இருப்பாங்க. அல்ல ஹிந்தி பேசுறவன் இருப்பான், கன்னடம் பேசுறவன் இருப்பான், தமிழ் பேசுறவன் இருப்பான், தெலுங்கு பேசுறவன் இருப்பான். தேசிய கட்சி என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து வருவார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா, தென்காசி ஒரு சாதாரணமான ஊர் இல்லைங்க ஐயா, அது விவசாய பூமி. தமிழ்நாட்டினுடைய விளைநிலங்கள் கடைசியாக நிற்க போகின்ற ஒரு பகுதி தென்காசி தான். எங்க அழிஞ்சாலும் தென்காசியில கொஞ்ச நாளைக்கு இருக்கும். சமீபத்தின ஆய்வறிக்கை பார்க்கும் பொழுது தென்காசியில மட்டுமே, இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை பாருங்க ஐயா. 1,26,534 லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் இருக்கு.
ஆனா அந்த 1,26,534 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலத்துல எத்தனை நிலத்திற்கு தண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 47% விவசாய நிலத்திற்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. சிறு சிறு நதிகள் இருக்குதுங்க ஐயா. கருப்பா, ஜம்பு நதி இருக்குதுங்க ஐயா, செண்பகவதி நதி இருக்குதுங்க ஐயா, நட்சேப நதி இருக்கு, ஹனுமன் நதி இருக்கு, குண்டாறு நீர்த்தேக்கம் இருக்கு, சின்ன சின்னதா இருக்குதுங்க ஐயா. என்னதான் கர்ம வீரர் காமராஜரையே எப்ப யோசிச்சாருன்னா, இப்ப யோசிக்கலீங்க, எப்ப யோசிச்சாருன்னா, குறிப்பாக தென்காசி பகுதி மக்களுக்கு 2 திட்டங்கள் இந்த பகுதியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கர்ம வீரர் காமராஜரையே தெளிவா இருந்தார். ஒன்று, இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வரணும். அவர் ஆட்சி காலத்தில் வேகமாக துவங்குவதற்கு முயற்சி எடுத்தார். வேகமா எப்படியாச்சும் அதை கொண்டு வந்துடணும். 48 கிராமத்திற்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய உதவி செய்யும். வீர கேரளம்புதூர் தாலுகா ஆலங்குளம் ஒன்றியத்தில் 15 கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய 48 கிராமம் மிகவும் வறட்சியான பகுதி. இந்த பகுதிக்கு இரட்டை குளம் திட்டத்தை கொண்டு வரணும். ஆனா காமராஜர் ஐயாவுடைய கெட்ட நேரம், நல்ல மனிதன் என்ன பண்ணாருங்க, 63 இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கோந்து போட்டு ஒட்டி உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சேரை விட்டுறக்கூடாது. காமராஜர் ஐயா எனக்கு இந்த இருக்கை வேண்டாம் என்று அவராக முதலமைச்சர் பணியை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி பணிக்கு போனார். அன்னைக்கு விட்டுட்டு போனார். இன்னைக்கு வரைக்கும் இரட்டை குளம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 2021 தேர்தல் பரப்புரை மார்ச் 30 இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா இங்க வந்து சொன்னாருங்க ஐயா, தென்காசி மாவட்டத்தில் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி கொடுத்து பணம் கொடுத்து இரட்டை குளம் திட்டத்தை நிச்சயமாக நாங்க நிறைவேற்றுவோம். அதோடு நிக்கலீங்க ஐயா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை செண்பகவல்லி அணை திட்டம். இந்த ஒரு தொகுதி மட்டுமே, வாசுதேவநல்லூர் தொகுதி மட்டுமே 1,00,000 ஏக்கருக்கு பாய்ந்து கொண்டிருந்த நீர். அது சாதாரண எண்ணம் இல்லைங்க. 1733 இன்னைக்கு நேத்து இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவகிரி ஜமீனும் திருவங்கூர் சமஸ்தானமும் 1733 ஒப்பந்தம் போட்டாங்க. தண்ணியினுடைய ஒரு பகுதி முல்லை பெரியாருக்கு போகும், ஒரு பகுதி இங்க வரும், வாசுதேவ் நல்லூருக்கு வரும் என்று. 1962 டேம் உடைந்த பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா பணம் கொடுத்து உடனடியாக சரி பண்ணாங்க. 1982 மறுபடியும் அது பிரச்சனையான பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா பணத்தை அனுப்பிட்டாரு கேரளாக்கு. இங்க பாருங்க, எங்களுடைய பங்கு இது வச்சுக்கங்க, வேகமா ரிப்பேர் பண்ணுங்க. அன்னையிலிருந்து கேரள அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பெரியார் வனப்பகுதியில் இருக்கு, உள்ள போக முடியாது, புலி சாப்பிட்டு கரடி சாப்பிட்டு. இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 84வது தேர்தல் வாக்குறுதி சொல்றாங்க, செண்பகவல்லி அணையை சரி செய்து இங்கே தண்ணி கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். டாஸ்மார்க்ல சாராய வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ தவிர செண்பகவல்லி அணையில தண்ணி வருவதற்கு நடவடிக்கை எடுக்கலைங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் எத்தனை முறை கேரளா போயிருக்கார். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான பிறகு கேரளாவுக்கு எத்தனை முறை போயிருக்காருன்னா 5 முறை போயிருக்கிறாருங்க. 5 முறை. 2022 ஏப்ரல் மாசம் கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு. 2022 செப்டம்பர் மாசம் கேரள மாநிலத்தில் நடந்த மத்திய அரசின் தென் மாநில கவுன்சில் கூட்டம். 2022 அக்டோபர் மாசம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு. 2023 ஏப்ரல் மாசம் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா. 2024 டிசம்பர் மாசம் வைக்கம் போராட்ட நூற்றாண்டினுடைய நிறைவு விழா. 5 முறை போன முதலமைச்சர் வாயை திறந்து செண்பகவல்லி அணைன்னு கூட சொல்லுங்க. ஆனா 84வது தேர்தல் வாக்குறுதி. ஆனா இன்னைக்கு கேரளாவுக்கு நேத்து பார்த்தேன், நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர் கேரளாக்கு அனுப்புறார். பிடிஆர் நாளைக்கு கேரளா போறார். எதுக்குன்னா மோடி அரசு வந்து தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடத்த போறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற எம்பியை குறைக்க போறாங்க. அதனால நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடணும். இல்லாத ஒரு புலியை இவரே ஒரு தெருநாயை புடிச்சிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு 2 கோடு போட்டு புலின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை வேற போட்டு வச்சிருக்கார். அதற்கு இந்த கேரள அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிடிஆர் அனுப்புறாங்க. இவ்வளவு போறீங்களே, செண்பகவல்லி அணையை பத்தி தம்பி பேசிட்டு வாப்பான்னு வாயை திறந்து வாயில கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே. 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கிறீங்க. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி பயன்பெறும், தென்காசி பயன்பெறும். 1,00,000 ஏக்கர் இங்கே தண்ணீர் பாசன வசதி. 47% இங்க விவசாய நிலத்துக்கு தண்ணி இல்லைங்க. அதை பத்தி பேச மாட்டோம்.
இதுதாங்க ஐயா இந்த எலெக்ஷன்ல நம்ம பேச வேண்டியது. நீங்கள் கொடுக்க வேண்டிய தீர்ப்பு தாங்க ஐயா. உங்க தீர்ப்பு வேற எதுவுமே இல்லை. இதுக்கு தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். இரட்டை குல திட்டத்தை சொல்லிட்டு போனீங்க, செய்யல. செண்பகவல்லி அணை திட்டத்தை சொல்லிட்டு போனீங்க, செய்யல. உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறாங்க. இவர் அக்கா டக்கர்னா அக்கா டக்கருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க உங்க எம்பி. அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க பேசினதெல்லாம் கேளுங்க. தென்காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி அக்கா ராணி ஸ்ரீகுமார் 23 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 23 கேள்வி பாராளுமன்றத்தில். சரி, ஏதாவது நம்ம ஆனந்தன் ஐயாசாமி சகோதரர் சொன்னார் வேலை வாய்ப்பு இல்லை, அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா? இல்ல. விவசாயத்துக்கு பிரச்சனை கேள்வி கேட்டாங்களா? இல்ல. அவங்க கேட்ட கேள்வி படிக்கிறேன் பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கிற பழக்கம் அதிகமாயிருச்சு, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சூனியம் வைக்கிறவங்க பாக்குறதா நம்ம வேலை, மோடி ஐயா வேலையா? யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கின்ற பழக்கம் அதிகமாகிவிட்டது, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவங்க அதை விட இன்னொன்னு, திமுக காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவா, நமக்கு அன்னைக்கு புரியாதுங்க, ஒரு மாசம் கழிச்சு தான் புரியும். இவங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க, செண்பகவல்லி அணையை சரி செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? பாரு, டேமுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்ற கேள்விகள். நேத்து 10 நிமிஷம் பேசினாங்க. மணிப்பூர்ல ஏதோ பிரச்சனைன்னு பேசினாங்க. அக்கா, தென்காசியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசுக்கா. வேலை வாய்ப்பு சகோதரர் சொல்றாரு 1.5 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு அதை பத்தி பேசுங்க. விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது, அதை பத்தி பேசுங்க. இளைஞர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. தென்காசி மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள், அதை பத்தி பேசுங்க. 10 நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. கிடைச்ச எம்பி இப்படி, கிடைச்ச எம்எல்ஏ தற்கூரி, பெயிண்ட் அடினா மாத்தி ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான். முதலமைச்சர் அவர்கள் தென்காசிக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்தாரு, ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அதை தாண்டி ஒரே ஒரு முறை மட்டும் தென்காசி பக்கம் எட்டி பார்த்துட்டு போனார். 8/12/2022 அந்த பொதிகை ட்ரெயின்ல அவரே ஒரு தண்ணி பெட்டியை போட்டுக்கிட்டாரு. ஸ்பெஷல் ட்ரெயின் ஆமா, இவருக்கு ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் ஆமா. யாரோ கை கொடுத்தாங்க, உடனே சானிடைசர் எடுத்து கைக்கு போட்டாரு, கிளவ் போட்டாரு, பேண்ட் பாக்கெட்ல விட்டாரு, பாட்ஷா படத்துல வந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாரு, கிளம்பினார். அண்ணே, தென்காசி பக்கம் வந்தீங்க, நீங்க மறந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் அமினிஷியா இருக்குது. 2021 தேர்தல் அப்ப எத்தனை வாக்குறுதி அள்ளி வீசிட்டு போயிட்டாங்க. தென்காசி மக்களுக்கு வாக்குறுதியை பாருங்க. சங்கரன் கோவில்ல ஜவுளி பூங்கா ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒரு செங்கல் இல்ல. தென்காசியிலே வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். அது எப்ப வாக்குறுதி எழுதினாங்களோ அப்பயே மறந்தாச்சு. தென்காசியிலே அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவன் ஊசி போட்டு யாரு சாவறானே தெரியாது, இல்ல அரசு மருத்துவக் கல்லூரி துவங்குறாங்க. ஆயிரப்பேரியிலே வேளாண்மை கல்லூரி தொடங்கப்படும். ஆயிரப்பேரி எங்க இருக்குன்னே முதலமைச்சருக்கு தெரியாது. தென்காசியிலே குளிர்பதன கிடங்கு மாம்பழச்சாறு தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும். இவங்க அமைச்சர் பொழுது விடிஞ்சிருங்க ஐயா, அதையும் காணா. தென்காசியிலே கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்கான மின் உலர் சாதன வசதி ஏற்படுத்தப்படும். இல்லை. தென்காசியிலே தேங்காய் அடிப்படையிலான தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை. தென்காசியிலே யானை பாலம் அருகே சிற்றாரின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும். இல்லை. கடையநல்லூரிலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும். இல்லை. கடையநல்லூர் தாலுகா சொக்கம்பட்டி கிராமத்தில் புன்னையாபுரம் கால்வாயிலே மேம்பாலம் அமைக்கப்படும். இல்லை. புளியங்குடியிலே குளிர்பதன கிடங்கும் எலுமிச்சை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலையும் அமைக்கப்படும். இல்லைங்க ஐயா. அதனால அப்பப்ப திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு, அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஹிந்தி மட்டும் அப்படி பார்ப்பார். எவன்டா ஹிந்தி பேசுறது, எவன்டா யூபியில் ஹிந்தி பேசுறான், அப்படி வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் இப்ப அப்பப்ப கூலிங் கிளாஸையும் போட ஆரம்பிச்சிட்டார். அன்பு சொந்தங்களே, வந்தா கேட்கணுங்க அம்மா, நீங்கெல்லாம் ஏன்னா அற்புதமான மனிதர்கள். நீங்க என்ன பண்றீங்க, நாங்கம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. அதனாலதான் அந்த தீய சக்திகள் நம்மளை ஆள்றாங்க. பொறுத்து பொறுத்து போய்க்கிறீங்க, போய் பொறுத்து போயான்னு விட்டுறீங்க. ஏமாத்தினா கூட ஏமாத்தி தொலைன்னு விட்டுறீங்க அம்மா. நல்லவங்களை பயன்படுத்தி இந்த தீய சக்தி ஆதிக்கத்தில் இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும், இவங்களை விடக்கூடாதுங்க ஐயா. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வந்தார். அண்ணே, உங்க மாநிலத்தில் நம்பர் 2 டுபாக்கூர் யாருன்னு கேட்டார். நான் கேட்டேன், அண்ணே நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னு கேட்கலையானே. அண்ணே, அது ஸ்டாலின் ஐயான்னு தெரியும், நம்பர் 2 நேரா சொல்லுங்க. எதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேனாங்க, இவர்களாகவே இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. திராவிட மாடல் முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலினுக்கு 6 பேர் வச்சாங்க, 6 பேருமே ஒட்டல.
ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சாங்க, சின்னவரே அப்படின்னு வச்சாரு. ஒருத்தனும் மாண்பானவரே, இளைய சூரியனே, அவனும் மாசம் மாசம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒட்டி பாக்குறான். ஒரு பேரு ஒட்டாம இன்னைக்கு 6வது பேர்ல நிக்கிறான். லான்ச்சிங்கா நடந்துகிட்டே இருக்குது. ஐயா ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் அதிக கடன் இருக்கக்கூடிய மாநிலம் நாம, 9.5 லட்சம் கோடி. கடந்த 4 ஆண்டுல மட்டுமே தமிழகத்தில் சிறு குறு நிறுவனங்கள் 9492 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகமான நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. என கரண்ட் பிரச்சனை, எவன்டே போய் கப்பம் கட்டணும். பக்கத்துல முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கு ஒரு சோலார் ஃபார்ம் இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருக்கு? அம்பாசமுத்திரம் பக்கத்துல முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுக்கு ஒரு சோலார் ஃபார்ம். அந்த சோலார் ஃபார்முக்கு நீங்க போகணும்னா தனியார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி 3 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. நீங்க போய் பார்த்துட்டு வரணும். அந்த பக்கம் போனீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய அநியாயம், தனியார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி 3 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நடந்து வரும் பொழுது எஜமான் காலடி மண்ணெடுத்துன்னு அல்ல கைக்கு பின்னாடி பாடிக்கிட்டே வருவாங்க. எதுவுமே ஆகாம மருமகம் போயிட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. குடும்பம் மற்றும் செல்வ செழிப்பிலே குலைந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு எதுவுமே இல்லை. 9492 சிறு குறு நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூடிட்டாங்க. 33,000 கோடி டாஸ்மார்க் வருமானம் ஆட்சிக்கு வந்த பொழுது. இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி. 48% டாஸ்மாக் வருமானம் 4 வருஷத்துல உயர்ந்திருக்கு. யாரு சொத்தாவது 48% உயர்ந்திருக்குங்களாங்க ஐயா? தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க் வருமானம் 48% திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்ந்திருக்கிறது. ஆனா சாமானிய மனிதனுடைய சொத்தோ வருமானமோ தமிழகத்திலே 48% உயரவில்லை. அன்பு சொந்தங்கள், அதுவும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர. இது மட்டும் இல்லைங்க, ஊழல் நிறைந்த ஒரு அரசாக மாறி இருக்கு. எல்லா இடத்துலயும் ஊழல், எங்கேயும் ஊழல். மணல் கொள்ளைய பத்தி சொன்னீங்கன்னா தென்காசி மக்களுடைய கண்ணீர் தான் விடைங்க ஐயா. ஐயா சொன்னாங்க 4 முறை அண்ணன் தென்காசி வந்திருக்கிறாங்க 3 வருஷத்துல. ஆனா ஒரு முறை நான் வரும்போது ஒரு மலை காணாம போயிருது. ஒரு மலை, உலகத்துல எங்கேயுமே இல்லாத அநியாயம் தென்காசி. மலையை குடைஞ்சு உடைச்சு இன்னைக்கு அபிஷியலா அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா 500 லாரி இ பாஸ் எடுத்துட்டு வெளியே போறாங்க. 2000-3000 லாரி எந்த அனுமதியும் இல்லாம போறாங்க. தென்காசி மக்களுக்கு வரக்கூடிய வருமானம் 1 ரூபாய் கிடையாது. தென்காசி மக்களுக்கு மணல் வெண்ணா இல்ல, தென்காசி மக்களுக்கு எம்சாண்ட் வெண்ணா இல்ல, தென்காசி மக்களுக்கு ஜல்லிக்கல்லு வெண்ணா இல்லைங்க ஐயா. அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரள மாநிலத்தினுடைய மருத்துவ கழிவை கொண்டு வந்து தென்காசியில கொட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் டிசம்பர் மாசத்துல சொன்னோம், புளியே பல்ல காட்டினா ஆகாது, நாங்களே பல்ல புடுங்க வர்றோம். 10 நாள்ல தென்காசியில கொட்டப்படக்கூடிய மருத்துவ கழிவை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நாங்க லாரியை கொண்டு வந்து ஏத்திட்டு போய் கேரளாக்குள்ள கொட்டுவோம். உடனே அதுவரை தூங்கிட்டு இருந்த எல்லாரும் எந்திரிச்சாங்க. ஜனவரி 6ஆம் தேதி வரை கெடு கொடுத்தோம். ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ள செய்யலினா நாங்களே வருவோம். அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு 10 நாள் ஏதோ போட்டுக்கிட்டு டிராமா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் முழுமையா சமாதானம் இல்ல. அரசு வேலையை செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவ கழிவு, இந்த பகுதியினுடைய கனிம வள கொள்ளை, எங்கேயும் இல்லாத அநியாயம் தென்காசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் பேச வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. அதனால தென்காசி மக்கள் நீங்க தைரியமாக கேள்வி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஐயா வாக்குச்சீட்டு. நம்ம போடக்கூடிய ஒரே ஒரு ஓட்டு. பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோங்க ஐயா, நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. 2026 மற்றும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்மள ஊரை விட்டு பெட்டி கட்டிட்டு போயிட வேண்டியதானுங்க ஐயா. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை மறுபடியும் நாம் விடக்கூடாது. தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பு சொந்தங்களுக்கும் இருக்கு. நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நான் இதோடு நிக்க போறது இல்லைங்க ஐயா.
இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நீங்க பாருங்க, வருண பகவான் மழையை கொடுக்கலனா காரணத்துக்காக கொடுக்கல, ஒரு அறிகுறி. ஐயா ஆரஞ்சு அலட்டுங்க, ஐயா ஆரஞ்சு அலட்டு. ஆனா மாவட்ட தலைவர் விடாப்பிடியாக இல்ல, மழையா இருந்தாலும் மக்கள் உட்காருவாங்க, மழையா இருந்தாலும் நம்ம மழையில பேச போறோம். ஏன்னா மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், மாற்றம் தென்காசியிலிருந்து ஆரம்பிக்கணும், இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னார். சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமியை பத்தி கடைசியா பேசுறேன்னு நான் சொன்னங்க ஐயா. ஐயா நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை சியாட்டில் பார்த்தங்க ஐயா, ஒரு நகரத்தில் பார்த்தேன். அங்க இன்டெல்ல இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தார். என்கிட்ட சொன்னார், அண்ணன் நான் சொந்த ஊருக்கு வரணும், எனக்கு அரசியல்ல சேர்ந்து வேலை செய்யணுங்க அண்ணன். நான் சொன்ன, தம்பி படிச்சவங்களுக்கெல்லாம் அரசியல் குப்பை தொட்டி மாதிரி ஆயிப்போச்சு, நான் தான் வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறேன், நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சுட்டு வேலையை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, நல்லா யோசிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தேன். நான் ஃப்ளைட்டை பிடிச்சி கமலாலயம் போய் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் வந்து நின்று இருக்கார், அண்ணே வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு. இதனடா வம்பா போச்சேன், இன்டெல் அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, இன்ஜினியராக இருந்தீங்க, டைரக்டர் ஆஃப் இன்ஜினியர், இதெல்லாம் சரியா வருமான்? இல்லை, மக்களுக்காக இங்கே பணியாற்ற வேண்டும், இந்த ரத்தத்தில் குருதியில் மண்ணில் மக்களோடு மக்களாக வேர்வையில் கலந்து நான் பணி செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு தென்காசியில் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய முக்கியமான வேலை இன்னைக்கு ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா காரணம், ஒரு இளைஞன் வரும் பொழுது எல்லாம் உத்து பார்ப்பாங்க, அந்த இளைஞன் செய்யக்கூடிய முதல் தவறை பார்ப்பாங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து பக்குவம் இல்லை, அரசியலுக்கு உடனே வந்துட்டாங்க. அதனால இளைஞர்கள் அரசியலே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய கடமையும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சதீஷ் சிவலிங்கம் அவர்கள் இந்தியாவுக்கு வெயிட் லிப்டிங் பழுதூக்கக்கூடிய நபர், 2 கோல்டு அடிச்சிருக்கிறாங்க ஐயா காமன்வெல்த்ல, தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர். அவரும் கிளம்பி வந்துட்டார், அண்ணே நானும் இறங்குறேனே, ரன்ல ஒன்று பார்த்துடலாம். ஆனால் ஒரு பக்கம் படித்த இளைஞர் கூட்டம் எல்லாம் நம்ம ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மை வழிநடத்தக்கூடிய மூத்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா அவங்க எல்லா கட்சிக்கு மாத்தி ஓட்டு போட்டு கைரேகை தேஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கைரேகை தேஞ்சு, அண்ணே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டேன், கைரேகை தேஞ்சு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கடமை, நம்முடைய மூத்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றணும், இளையவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தணும். இதையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரே சேர ஒரே நேரத்தில் ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் நிச்சயமாக நாம் இதை எடுத்து செல்வோம். 2026 அது தேர்தல் என்று சொல்வதை விட ஒரு புரட்சி தமிழகத்தில் வெடிக்கணும் ஐயா, ஒரு புரட்சி தமிழகத்தில் வெடிக்கணும். 2026 அந்த புரட்சி வெடிக்கும் பொழுது தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு வீழ்த்தி மண்ணோடு நிச்சயமாக நாம் அனுப்பி விடுவோம் என்கின்ற முழு நம்பிக்கையை தென்காசி பொதுக்கூட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அதனால் புதிய கல்விக் கொள்கையை வரவேற்போம், தேசிய கல்விக் கொள்கையை வரவேற்போம். நம்முடைய குழந்தைகளுக்கு அற்புதமான கற்றல் அறிவோடு வரக்கூடிய பள்ளிக்கூடங்களை திறப்போம். 2026 இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு நீங்க கொண்டு வாங்க ஐயா. தமிழகத்தில் மாவட்டத்திற்கு 1 அல்ல, மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். அதனுடைய பெயரை கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயர்ல மாவட்டத்திற்கு 2 பள்ளிக்கூடத்தை கொண்டு வர, 2 பள்ளிக்கூடம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயர்ல இந்த பள்ளிக்கூடம் 2 பள்ளிக்கூடங்க ஐயா. அதற்கு நீங்க துருப்புச்சீட்டு வாக்குச்சீட்டு போடணுங்க ஐயா, வாக்குச்சீட்டு போட்டுரும். புதிய கல்வியை கொண்டு வர்றாங்க ஐயா. யார் மேலையும் மொழி திணிப்பு கிடையாதுங்க ஐயா, மொழி திணிப்பு கிடையாது. ஆர்வப்பட்டு சந்தோஷப்பட்டு என்ன மொழி கத்துக்கணுமோ ஆனா தாய்மொழியில தான் படிக்கணும், தமிழ் மொழியில தான் படிக்கணுங்க ஐயா. 2வது மொழி 3வது மொழி ஒரு பேப்பர், அதையும் படிச்சுக்கலாங்க ஐயா, கூட அதையும் செய்வோம். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு நீண்ட நாட்கள் கழித்து ஒரு ஆட்சியை காண்பிப்போம். விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆட்சியை 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை கொண்டு வருவோம். நம்ம செலவு செய்யற காசு எல்லாமே நீர் மேலாண்மைக்கு அடிப்படையில் நிறைய காசு செலவு பண்ணலாங்க. ஏரிய தூர்வாருவோம், நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் தூசி தட்டி எடுத்து கொண்டு வருவோம். விவசாயத்தை மறுபடியும் பெருக்குவோம். கிராமப்புறத்தை நோக்கி வருவோம், கிராமப்புறத்தில் நல்ல வசதிகளை கொண்டு வரலாங்க. ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு மோடி ஐயா, இதை நம்முடைய பெண்கள் நல்லா கேட்டுக்கொடுங்க அம்மா. இந்த திமுக காரன் இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்துடுறான். அண்ணே நாங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், எப்படி எங்களுக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்க. திமுக காரங்கிட்ட நான் சொல்றது, அண்ணே நீ ஒத்தையில கொடுத்து கத்தையில புடுங்கிட்டு போறானே.
நீ 1000 ரூபாயை கொடுக்குற மாதிரி கொடுத்து பாக்கெட்ல 10,000 ரூபாயை உருவிட்டு இருக்கிற. நீ கரண்ட் பில்லை ஏத்திட்ட, எல்லா பில்லை ஏத்திட்டு 10,000 உருவுற. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலம், சகோதரிகள் தாய்மார்கள் நல்லா கேட்டுங்கம்மா, தயவு செஞ்சு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதை நான் சொல்றேங்க. அசாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. அசாம்ல 37 லட்சம் தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக மாசம் 830 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம் ஐயா. மத்திய பிரதேசல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 1,29 லட்சம் தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக 1,250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. 70 லட்சம் தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. 1,70 லட்சம் மகளிருக்கு 2,100 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்கிறோம். டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்திருக்கு. மாதத்திற்கு 2,500 ரூபாய் நேற்று முன்தினத்திலிருந்து கொடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற சபதத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது பெண்கள் மூலமாக, தாய்மார்கள் மூலமாக மட்டும்தான் நடக்கும் என்று நம்புகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது 2,500 தாண்டி சகோதரிகளுக்கு உரிமை தொகை இங்கே நாங்கள் கொடுப்போம். அதை செய்து காட்டுவோம். இது திமுக காரங்களுக்கு நாங்க வரக்கூடிய நேரடி சவால். அண்ணே 2,500 கொடுத்தா கஜானா தாங்காதுனே, 1000 ரூபாய் கொடுத்தே எங்களால முடியலண்ணே. தம்பி நீ 1000 ரூபாய் கொடுக்கிற, நீ 80,000 ரூபாய் கொள்ளையடிக்கிற பட்ஜெட்ல இருந்து. நாங்க கொள்ளையடிக்க மாட்டோம். அந்த 80,000 40,000 சகோதரிகளுக்கு கொடுத்தோம். அதனால எங்களை பொறுத்தவரை 2,500 ரூபாய்க்கு மேல கொடுத்தும் நன்றாக பட்ஜெட் போட முடியும், கல்விக்கு நிதி ஒதுக்க முடியும், உள்கட்டமைப்புக்கு நிதி கொடுக்க முடியும். தமிழகத்திலே எங்கே எல்லாம் பணம் தேவையோ விவசாயத்திற்கு எங்களால் கொடுக்க முடியும். நீ கொள்ளையடிக்கிறது 80,000 கோடி. நீ இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சா எப்படி பட்ஜெட் போட முடியும்? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுத்தது 1000, சொன்னது 10,000 டைம் சொல்லிட்டான். அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 5 மாநிலத்துல உரிமை தொகை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதை நான் சொல்லிங்க, மோடி ஐயாவுடைய கேரண்டி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கேரண்டி. தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை தாண்டி இங்கே சகோதரிகளுக்கு உரிமை தொகையை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். அதனால எந்த விதத்தில் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தேவையான தகுதி பெற்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க. எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றி கொடுக்கிறோம். கல்வி அற்புதமா கொடுக்கிறோம். தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அற்புதமா கொடுக்கிறோம். தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய கடமை, தமிழ் மொழியை உரிமையாக எடுத்து உலக லெவலுக்கு கொண்டு போறது பாரதிய ஜனதா கட்சியா மட்டும்தாங்க முடியும். தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை மறுபடியும் தலை நிமிர்ந்து இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக மாற்றக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சி. கிராமப்புற மறுமலர்ச்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். விவசாய பெருமக்களுக்கு மறுபடியும் அவங்க குழந்தைங்க விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சி. அரசு பள்ளியிலே அற்புதமான திட்டம், நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்து ஒப்பற்ற ஒரு கல்வியை அரசு பள்ளியில கொடுக்க முடியுமா? அதுவும் பாரதிய ஜனதா கட்சி. அதனால நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீப்பொறியை பத்த வச்சிருக்கிறோம் ஐயா, தீப்பொறி. தென்காசியில் ஒரு தீப்பொறி. அதனாலதான் வருண பகவான் மழை கொடுக்காமல் நின்று கொண்டிருக்கின்றார். இது 5 தொகுதிக்கு நம்ம எடுத்துட்டு போனோங்க. 5 தொகுதி மக்கள்கிட்ட பேசணும். அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த டைம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், மாத்தி யோசிங்க அம்மா. இத்தனை நாளா எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ ஒரே ஒரு முறை மாத்தி யோசிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தாமரைக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரே ஒரு முறை மாத்தி யோசிச்சு நீங்க ஓட்டு போடுங்க. வட்டியும் முதலுமாக உங்களுக்கு கடுமையாக பாடுபட்டு ஒரு நல்லாட்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கொடுப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டுப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள், தாய்மார்கள், எழுச்சி மிகுந்த இளைஞர்கள், பத்திரிகை நண்பர்கள், தென்காசி மாவட்டத்தில் மூளை முடுக்கில் இருந்து தேசியவாதிகளுடைய கூட்டம் எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லும் என்று சொல்லி உறுதி வார்த்தை கொடுத்து உங்களுடைய பாதங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. எல்லாரும் எல்லாரும்
அன்பு சொந்தங்களே, எங்களுடைய கையில இந்த மண்ணினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய புளியங்குடி எலுமிச்சம்பழம் இருக்கு. ரொம்ப நாளா நீங்க கேட்பது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்த பொழுது 2023 செப்டம்பர்ல உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தோம். இதற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு கொடுப்போம். புளியங்குடி எலுமிச்சை என்பது உலகத்துல இந்த பகுதி எலுமிச்சைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏப்ரல் முதல் வாரத்திலே அறிவிப்பு வர இருக்கிறதுங்க ஐயா. ஏப்ரல் முதல் வாரத்துல புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்க இருக்கிறாங்க. உங்க புளியங்குடி எலுமிச்சைக்கு அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஏற்றுமதி பெருகும். ஏற்றுமதி பெருகும். இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கி